Hi friends, welcome back to the channel Kanavu Kodil and have a nice day to everyone. Hope எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ரேண்டமான vlog தாங்க பார்க்க போகிறோம். நிறைய இன்ஃபர்மேஷனோட இந்த vlog நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மீ. அண்ட் இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். அன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் பசங்களுக்கும் லீவு, ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ் லீவுங்கிறதுனால ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. சூடாக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லி டீ போட்டுக்கிட்டு இருக்கேங்க. இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சுகர் கிடைக்கும். சுகர் கேன்லேருந்து எடுக்கிற சர்க்கரை, அதுக்கப்புறம் கிழங்குலேருந்து எடுக்கிற சர்க்கரை அப்படின்னு சொல்லி சில வெரைட்டிஸ் கிடைக்கும். நமக்கு வந்து இந்த சுகர் கேன்லேருந்து எடுக்கிற சர்க்கரை தாங்க கரெக்டாக இருக்குது. அதோட சுகர் லெவல் தான் நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு மேட்ச் ஆகுது. இந்த கிழங்குலேருந்து எடுக்கிற சர்க்கரையெல்லாம் நம்மளோட சுகருக்கு மேட்சே ஆகாது. நான் சுகர் போட்டு வச்சுருக்கிற இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா எடர்னஸ் வாங்கின பாக்ஸு, அதாவது சால்ட்டட் நிலக்கடலை வந்து வாங்கியிருந்தோம். அந்த பாக்ஸ் தான் இது. நிலக்கடலையை இங்கே வந்து எடர்னஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஜெர்மன் லாங்குவேஜில் எடர்னஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சுட சுட எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் டீ போட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து குடிக்கிற சான்ஸ் வந்து இந்த சாட்டர்டே சண்டே மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். மற்ற நாள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததும் என்ன குக் பண்ணலாம், என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம், எப்படி பேக் பண்ணுறது, பசங்களை டயத்துக்கு கிளப்பணும் அப்படின்னு ரொம்பவே ஹரிபரியாக தான் ஓடிட்டுருப்பேன். சம்டைம்ஸ் குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே டீயோ காஃபியோ போட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டு அது சம்டைம்ஸ் ஆறி போயிடும். ஆனாலும் வேறு வழி இல்லை, அப்படியே குடிச்சிட்டே வேலை பார்ப்பேன். இல்லைன்னா ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்து வீட்டில் அதுக்கப்புறமா டீ போடுறதும் உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேல நம்ம கொஞ்சம் ஏர்லியாக எழுந்தால் மட்டும்தான் இந்த டீயோ காஃபியோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து என்ஜாய் பண்ணி குடிக்க முடியும். சப்போஸ் லேட்டாக எழுந்துட்டோன்னா அதே டயத்துக்கு பசங்களும் எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ அப்பையும் நம்மளால் ரிலாக்ஸ்டாக உட்காந்து காஃபி குடிக்க முடியாது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சில வேலைங்களை நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா வீக்லி ஒன்ஸு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்குவேன். ஸோ அந்த வீக்கெண்டுக்குள்ளே அதில் எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது எந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதை கம்ப்ளீட் பண்ண பார்ப்பேன். அட் த வீக்கெண்ட் எதெல்லாம் முடிச்சிருக்கோமோ அதுக்கெல்லாம் டிக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நெக்ஸ்ட் வீக்கில் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன். லைக் பார்த்திங்கன்னா ஹிடன் ஒர்க்குன்னு சொல்லலாம். நம்மளுக்கு வால்ரூப்பில் ஒரு பர்டிகுலர் ஷெல்ஃப் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும், அதை க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணணுன்னு நினச்சிருப்போம். அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுவோம். இல்லைன்னா பழைய புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணணுன்னு நினச்சிருப்போம். நியூஸ் பேப்பர்ஸ் பழசெல்லாம் எடுத்து போட்டுறணும் அப்படின்னு ஒரு இடத்துல எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஓரமாக ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறதுனால அதை நம்ம கண்டுக்க மாட்டோம் நிறையா வாட்டி. ஸோ அதை அப்பப்போ டீக்ளட்டர் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. வீடும் க்ளீனாக இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேடும்போது டக்குன்னு இது இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஹேபிட் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்ரிடே யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸ் டெய்லியுமே நைட்டு வந்து நான் ஜஸ்ட் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருவேன். வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் சோப் போட்டு ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி காலையிலேயே பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் இது நம்மளுக்கு மண்டே தான் தேவைப்படும். அண்ட் ரீஃபில் பண்ண வேண்டிய எல்லா க்ராசரி ஐட்டம்ஸையும் இந்த வீக்கெண்டில் நான் ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன். சம்டைம்ஸ் நான் வீக் டேலையும் பண்ணுவேன். என்னோடய கன்வீனியன்ட் பொறுத்து அந்த வேலை அப்படியே நடக்கும். நம்ம இந்தியன் குக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்ரிடே சீசனிங்காக தேவைப்படக்கூடிய கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் வெரைட்டி ரைஸ்க்கு நிலக்கடலையும் தேவைப்படும். ஸோ இந்த நாளையும் நான் ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். முன்னே வந்து நான் அஞ்சரை பெட்டி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அஞ்சரை பெட்டியில் எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதில் நிறையா குட்டி குட்டி பவுல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஒன்றில் எடுத்து நம்ம போடும்போது கொஞ்சம் செதறும்போது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரியும், ப்ளஸ் நிறையா வந்து அந்த பாக்ஸ்குள்ளேயே கொட்டிடும். ஸோ அது நிறையா வேஸ்ட் ஆகிற மாதிரி தோணுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸுக்கு இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த பாக்ஸ்லேயுமே டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்குது. இந்த பாக்ஸை வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணிக்குவேன். மற்றபடி காலியாகும்போது அப்படியே ரீஃபில் பண்ணி எடுத்துக்குவேன். இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா, இதில் ஒரு இன்க்ரீடியண்ட் ஏதாவது காலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணலான்னு நினச்சோம்னா இது கொஞ்சம் நம்ம ஸ்பூன் வச்சு தான் எல்லாத்தையும் எடுத்து
ஒரு பவுலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுறதில்ல. நிறைய குவான்டிட்டி வந்து இதில் நம்மளால் ஃபில் பண்ண முடியுது. ஸோ ஒரு வாட்டி ஃபில் பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஒரு 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் வருது. அந்த விதத்தில் இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பாக்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ தாளிக்கு தேவையான இந்த பொருளெல்லாம் இந்த பாக்ஸ்லேயும் சேம் இதே மாதிரி இன்னொரு பாக்ஸில் வெந்தயம், ஜீரகம், சோம்பு, மிளகு அது வந்து போட்டு வச்சுக்குவேன். அண்ட் பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர் இதுவும் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலையே அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்குவேன். நான் பெப்பர் பவுடரோ ஜீரா பவுடரோ வந்து ஷாப்ஸில் வாங்குறதில்ல. ஸோ லைட்டாக பெப்பரை வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ரோஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். அதோட வாசம் வரும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஃபைனான பவுடரே கிடைக்கும். அதே மாதிரி தான் ஜீரகமும் நம்ம நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வாசம் வந்ததும் அதை அப்படியே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதையும் தனியாக கிரைண்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு நிறைய கிரேவிஸ்க்கெல்லாம் வந்து ஜீரா பவுடர் யூஸ் பண்ணுவோம். அது கடையில் வாங்குகிற ஜீரா பவுடரை விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் எக்குக்கு பெப்பர், ஜீரகம் போடுவோம். ஸோ அது எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு 2-3 இயர்ஸாகவேவும். இங்கே நம்மளோட இந்தியன் அப்ளையன்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம கண்டிப்பாக அடாப்டர் யூஸ் பண்ண முடியும். இங்கே ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே யூரோப்பியன் அந்த ஸ்டைலில் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம அடாப்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணணும். அதுவே இங்கே வாங்குகிற பிளெண்டராக இருந்ததுன்னா இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரியே அவங்க ப்ளக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ப்ராப்ளமாக இருக்காது. பட் நம்மளுக்கு அடாப்டர் ரொம்பவே தேவை. நான் ஸ்பைசஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணக்கூடிய இந்த பிளேடு இருக்கக்கூடிய ஜாரில் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு கிரைண்ட் பண்ணிட்டேன். பெப்பர் பவுடர் நல்லாவே ஃபைனாகவே நம்மளுக்கு பவுடராக வந்திருக்கு. இதில் கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன் கூட போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி 4 பார்ட்டிஷன் இருக்கிற பாக்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னில் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது. செகண்ட் ஒன்னில் நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஒன்னில் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபோர்த் ஒன் வந்து கஸ்தூரி மேத்தி இருக்குது. சப்போஸ் நம்ம நார்த் இந்தியன் கிரேவி ஏதாவது ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4மே நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஒரு பாக்ஸை எடுத்து நம்ம 4யுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.